வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டூவர்ட் லிட்டில் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் பின் பண்றேன் அண்ட் ஆல்சோ மேல கார்டில் தரேன், அங்க பாத்துருங்க. பார்ட் 1 போலவே இந்த படம் சூப்பரா இருக்கும். சொல்ல போனா பார்ட் 1 விடவே இந்த படம் சூப்பரா இருக்கும். காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்துல அதிகமாவே இருக்கும். இந்த படத்தோட பேரு ஸ்டூவர்ட் லிட்டில் 2. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னொரு குழந்தை பிறந்திருக்குது. ஸோ ஸ்டூவர்ட் அண்ட் ஜார்ஜுக்கு தங்கச்சி பாப்பா வந்திருக்குது. இந்த தங்கச்சி பாப்பா பேரு மார்த்தா. ஸ்டூவர்ட்டும் ஜார்ஜ் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அலாரம் அடிச்சா கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் ஜார்ஜ். ஸ்டூவர்ட்டுக்குன்னு தனியாக குட்டி பெட்டு, குட்டி சேரெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இறங்குறதுக்குன்னு ஈஸியான ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஜார்ஜ் எந்திரி அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் எழுப்பிடுறான். ஏன்னா இவங்க வாட்டியா சாக்கர் கேம் ஆட போறாங்க இன்னைக்கு. எனது சாக்கரா நான் வரல, தூங்கும் போது எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. கமான் வா ஜார்ஜ், சூப்பரா இருக்கும் சாக்கர், பிரேசில்காரங்க மாதிரி செம்மையா ஆடலாம். ஸ்டூவர்ட் இந்த சாப்பாடு, தேங்க்ஸ்மா. ஸ்டூவர்ட் வாட்டர் பாட்டில மறந்துடாத. பாப்பா இந்த சாப்பாடு, பிளா பிளா. ஹே இவ ஃபர்ஸ்ட் வார்த்தை பேசிட்டா, பிளாபான்னு சொல்லியிருக்கா. பேபி புக் எங்க, அதில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பிளா பிளாங்கிறது வார்த்தையா? கண்டிப்பா வார்த்தை தான். அங்கிள் என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு லிட்டிலும் கண்டிப்பா 9 மாசத்துல பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரும் கேமை பார்க்க வரீங்களா? கண்டிப்பா வரோம். இங்க ஒன்சம் வாங்க. இந்த சாக்கர் கேமை நினைச்சு உங்களுக்கு பெருமையா இருக்கான்னு கேக்குறியா? இல்ல பயமா இல்லையா? ஏன்னா எனக்கு ஒன்னும் ஆகல, அவனுக்கு ஒன்னும் ஆகல. எல்லா பசங்களும் ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஒருவேளை இவன் ஏதாச்சும் அந்த மாதிரி ஆடக்கூடாது. இவன் லிட்டில் கண்டிப்பா எல்லா லிட்டிலும் அத்தலாட்டு தான். ஒன்ஸ் இதை திறந்து கூட இந்தாங்க. அப்பன்னு பார்த்து பாப்பா வர சாப்பாடை கீழே கொட்டிடுச்சு. அச்சோ கீழே கொட்டிட்டியா? ஸ்னோ உனக்கு சாப்பாடு வந்துருச்சு பாரு. இடத்து சாப்பாடு அதோ வந்துட்டேன். டூனா மீனா இல்ல கோழிக்கறி குருமாவா? ஸ்னோ இந்த சாப்பாடு. அட பாவிகளா, இதை சாப்பிட்டு உடம்புல எதுவுமே இல்ல, முடி மட்டும் தான் இருக்குது எனக்கு. சாக்கர் போட்டி இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பேர் பார்க்க வந்திருக்காங்க. கடுமையான போட்டியா போயிட்டு இருக்குது. ஜார்ஜுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட். எல்லா பசங்களும் ஆடுறாங்க. ஆனால் ஸ்டூவர்ட் மட்டும் உட்கார வச்சுட்டாங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் மேட்ச் முடிய டைம் இருக்குல்ல, 40 செகண்ட் தான் இருக்குது. இவ ஆரஞ்சு ஸ்லைஸ் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதுவே ஒரு பெரிய வேலை தான். ஸ்டூவர்ட் ஆடாம இருக்கிறதே நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆடனா அடிபட்டுரும். இது பிவி சாக்கர், யாருக்கும் அடிப்படாது அப்படின்னு சொல்லி வாய் முடியல ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு. அச்சோ எர்வின், ஒன்னு ஆவலையே உனக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? சப்ஸ்டியூட் போடுங்க இவனுக்கு பதிலா. 10 பேரோடய ஆட வேண்டியதான் பேசாம. டீம்ல ஜார்ஜ் இருக்கா, அவனெல்லாம் கணக்குல எடுத்துக்கூடாது. 9 பேர் தான் குறோம் இப்ப டீம்ல. சீக்கிரம் கோச். ஸ்டூவர்ட் எர்வினுக்கு பதிலா நீ வா. மா அப்பா நான் கேமுக்குள்ள போறேன். ஸ்டூவர்ட். அச்சோ கோச் ஒன்னும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆட ஆரம்பிச்சிடுறான். இங்க பாஸ் பண்ணுங்க, இங்க பாஸ் பண்ணுங்க, இங்க நான் பாத்துக்கிறேன். நான் உள்ள போய் அவனை கூட்டிட்டு வர போறேன். வேணாம் அப்படி பண்ணினா பசங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்குமா? ஆமா. லாஸ்டா பால் ஜார்ஜ் கிட்ட வருது. எல்லா பசங்களும் ஜார்ஜ் நோக்கி ஓடி வராங்க. ஜார்ஜ் பாலை கிக் பண்றான். அந்த பாலை ஸ்டூவர்ட் வர மாட்டிக்கிறான். பால் அப்படியே பறந்து ஒருத்த மூஞ்சிலே பட்டு கோல் போஸ்ட்டுக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ விட்டே வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண சந்தோஷத்துல இவங்களா கொண்டாடுறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஸ்டூவர்ட் எங்கன்னு தேடுறாங்க. எங்கன்னு பார்த்தா இவங்க தான் தொங்கிட்டு இருக்கிறான். ஸ்டூவர்ட் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருந்தா. அவன் கண்டிப்பா அடுத்த வாரமும் போய்த்தான் ஆகணுமா? அவனுக்குன்னு கொஞ்சம் இடம் கொடுத்து தானே ஆகணும். வாழை பழத்தையெல்லாம் அவனையே தான் வெட்டிக்க சொல்றேன். ஸ்பூனை வச்சா காரில் தான் அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான். தனியாக போகிறான். ஜார்ஜ் தானே கூட போகிறான். இதை விட அவனுக்கு கொஞ்சம் அதிக இடம் தேவைப்படுது. அம்மா சொன்னது சரிதான். நான் இனிமேட்டு சாக்கர் ஆடக்கூடாது. அம்மா அவனை என்னத்தான் செய்ய சொல்லுவாங்க? பெயிண்டிங், டான்சிங். நான் தான் அவன் மேலே தெரியாமல் பாலை கிக் பண்ணிட்டேன். சரி இப்படி அப்படியே கேம் ஜெயிச்சாச்சு இல்லை? அந்த பையன் மூஞ்சிலே அடிச்சுட்டேன். ஸ்டூவர்ட் என்னத்தான் சிரிச்சாலும் மனசுக்குள்ளே இவனுக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏரோப்ளேன் பொம்மை ரெடி பண்ணுறாங்க. அவனை பிடிச்சாச்சு, தாக்குங்க, தக்க 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 தக்க. இதில் பறந்தா சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், ஆனால் ஒரே பிரச்சனை தான், அம்மா. அப்போ ஜார்ஜை பார்க்கறதுக்கு அவன் ஃப்ரெண்டு வில் வீட்டுக்கு வரான். ஹாய் ஜார்ஜ். ஹாய் ஸ்டூவர்ட். ஹாய் வில். நான் என்னோட PS2 எடுத்துட்டு வந்திருக்கேன், விளாட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் ஜார்ஜ். பிளேன் என்ன பண்ணுறது? அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ அது வரைக்கும் ஸ்னோபால் கூட விளாடு. என் இனிய தானிமையே டாட்டடோ டாட்டடோ. பேசாம நானே தனியாக இந்த பிளேனை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பிளேனை ரெடி பண்ண போயிடுறான். பிளேனோட பார்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் இவன் பிளேனை வர ஆன் பண்ணிடுறான். ஸோ பிளேன் இப்போ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹே என்ன சத்தம் இது? ஏதோ புல்லு வெட்டுற மிஷின் சத்தம் போலயே. வீட்டுக்குள்ள யாரும் புல்லு வெட்டுறா? ஸ்டூவர்ட். இவங்களா டக்குன்னு போய் பார்த்தா ஸ்டூவர்ட் பிளேன்ல சுத்திட்டு இருக்கிறான். ஸ்டூவர்ட் பிரேக்கு போடு. பிரேக்குக்கு பதிலாக வேற எதையோ போட்டுறான். பிளேன் இப்ப பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, உன் தம்பி இதெல்லாம் பண்றானே. என் தம்பி வெறும் மூக்க மட்டும் தான் நோண்டிட்டு இருப்பான். இதுல டேக் ஆஃப் ஆகும்போது த்ரோட்டல பிடிச்சி இருக்கணும்னு போட்டிருக்குது. டேக் ஆஃப் நான் பறந்துட்டு இருக்கிறேன். ஸ்னோபேல் கொஞ்சம் தள்ளி போ. அச்சோ நீ கொண்டாத. என்னங்க சத்தம்? ஒன்னும் இல்ல, ஸ்டூவர்ட் வீட்டுக்குள்ள பறக்குறான். ஓ அப்படியா? எனது வெளியே போகாத வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தா அம்மா கதை திறக்க வெளியே போயிடுறான். எல்லாரும் குமிச்சுக்கோங்க, கடவுளை இந்த பையனை காப்பாத்து. கடைசியா மரத்துல முட்டி விழுந்துடுறான். நல்லவளா இவனுக்கு ஒன்னும் ஆகல. நான் பிளேன் தான் உடஞ்சு போயிடுச்சு. ஸ்டூவர்ட் எது நீ உடச்சிட்ட? கம்போட்டு ஓட்ட வைக்கலாம், பழையபடி ஆயிடும். இல்ல முடியாது, அதை ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டில போடுங்க, அது ரொம்ப ஆபத்து. இப்ப சந்தோஷமா ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குப்பை தொட்டில போட்டுட்டு சோகமா போயிடுறான். ஹே நீ பசங்களை கூட்டிட்டு போ, நான் ஸ்டூவர்ட் கிட்ட தனியா பேசணும் கொஞ்சம். அம்மா என்னை குழந்தையாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்து அவங்களால தாங்க முடியாது. அம்மா கோவமா இருக்காங்க. ஜார்ஜ் என் கூட விளையாட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? யானைக்குன்னு ஒரு காலம் வந்தா பூனைக்குன்னு ஒரு காலம் வரும் கண்டிப்பா. ஆனா காலம் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. இது ஒரு பழமொழி. நிலைமை எவ்வளவு மோசமா போனாலும், நம்பிக்கை இல்லாம போனாலும் நமக்கான காலம் வரும்னு நம்ம கண்டிப்பா காத்திருக்கணும்.
ஜார்ஜ் ஒரு புது ஃப்ரெண்டை பிடிச்சிருக்காள், அதே மாதிரி நீ ஒரு புது ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ. அது வரைக்கும் நீ தைரியமா இரு, மனசை திறந்து வை, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வை. இவனு ஸ்கூலுக்கு போய் ஹே டோனி வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கராத்தே கிளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். மார்க் நீயாச்சும் வரியா? சாரி கிட்டார் கிளாஸ் இருக்குது. ஸோ ஸ்டூவர்ட்டுக்கு யாருமே ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறாங்க. இவனு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். ஹே ஸ்டூவர்ட், வெளில வீட்டில் நானும் கொஞ்சம் பேர் பேஸ்கெட் பால் ஆட போகிறோம், நானும் வரட்டுமா? இல்லை உன்னை கூப்பிடவே இல்லையே. பரவாயில்ல, இப்போ நான் பிஸியாக தான் இருக்கேன். அம்மா கேட்டால் வீடு வரைக்கும் விட்டுட்டு போனேன்னு சொல்லிடு. பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஆளே இல்லாமல் இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து வானத்துலேருந்து ஒரு குருவி விழுவுது இவன் காரில். ஹலோ மிஸ், உயிரோடு இருக்கிறீங்களா? உயிரோடுத்தாக்குறா போல. தள்ளிப்போங்க, ஒரு பறவைக்கு அடிபட்டுருச்சு. எங்கே இருக்கேன் நான்? என் ரெக்க வலிக்குது. ஆமா, ஃபால்கன் எங்க? யாரு ஃபால்கன்? அத்தா ஃபால்கன், சீக்கிரம் வண்டி ஓட்டு, இங்க இருந்து போ. பின்னாடி ஒரு கழுகு இவங்களை சேஸ் பண்ணுது. இவங்களும் டக்குன்னு அங்க இருந்து போறாங்க. வண்டி வேற வருது, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லவும் இவனு வண்டிக்குள்ளெல்லாம் வண்டியை விட்டு ஓட்டி எப்படியே சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை தப்பிச்சாச்சு, உனக்கு ரொம்ப நன்றி. என் பேரு ஸ்டூவர்ட் லிட்டில். என் பேரு மார்குலோ, வெறும் மார்குலோ தான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. நீ ஒரு அத்லட்டா? ஆமா, சாக்கர் விளையாண்டுருக்கேன், பிளேன் ஓட்டி இருக்கேன், படகு பந்தயம் கூட ஓட்டி இருக்கேன். சரி, நீ இறக்கி வரியா? என் ரெக்கையில தான் அடிபட்டு இருக்கு, கால் நல்லா தான் இருக்குது. பேண்டேஜ் இங்க தானே இருந்துச்சு, எங்க போனுச்சு? பேசாம கர்ச்சீஃபே காட்டலாம். இது என்னது? இது என் பெண்ணை ஃபால்கன் துரத்தும் போது உடஞ்சு போயிருக்கும். நான் பிறந்து என் கூட்டிலே இருந்திருக்குது. எங்க அம்மா நாகமா வச்சிருக்கிறேன் வாழ்க்கை முழுக்க. ஸ்டூவர்ட், இங்க தான் நீ வாழ்றியா? ஆமா, நான் இந்த வீட்டோட கடைக்குட்டி. நீ எங்க வாழுவ? நான் இங்கேயும் வாழுவேன். வீடு இல்லையா? ஒரு காலத்துல ஒரு பெட்டியில வாழ்ந்தேன். அது பெட்டி இல்ல, மக்கள்லாம் அவங்க நகை வைப்பாங்க அதுல. நகை பெட்டியா? ஆமா. சரி, இருட்டுறதுக்குள்ள நான் கிளம்புறேன்னு சொன்னதுக்கு வேணா போவத, உனக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்றான். நீ எங்க போன பெட்டில படுத்துக்கோ. போனையா? அவன் பேரு ஸ்னோபல். அவன் ஒரு பூச்சி புழு கூட கொல்ல மாட்டான். ஸ்னோபெல்ல பார்த்தா இங்கே அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். ஹாய். சாரி, நான் உங்களை பயன்படுத்தினா? பயமா? நான் ஒன்றும் பயப்படல, நான் சிரிச்சேன். நக்கி வாயில முடிவு வந்துக்குச்சு. இருந்தாலும் நாங்கள்லாம் நக்குவோம் உடம்ப. ஸ்டூவர்ட், திரு பறவையெல்லாம் இங்கே கூட்டிட்டு வராத, அவன் ரொம்ப அழுக்கா இருக்கா. அவ திருட்டியாவோ ஏமாத்துக்காரையாவோ இருக்கலாம். ஹாய் பசங்களா, லிட்டில் ஹாய், லிட்டில் லோ, லிட்டில் ஹே, லிட்டில் ஹோ. என்னது, எங்க குடும்பத்துல ஒருத்தர் பார்த்தா இப்படிதான் சொல்லிக்குவோம். அம்மா வந்துட்டாங்களா? தெரு விலங்குகள்லாம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஓ, என்ன ஒரு கியூட்டான பறவை. நீங்களே கவுந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மட்டும் அடிச்சு துரத்துங்க. இங்க பாத்தீங்களா, ஸ்டூவர்ட் இந்த பறவையை ஃபால்கன் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கானா? ஃபால்கன் கழுகுலா ஏன் சிட்டிக்குள்ள அலோவ் பண்றாங்க? ஒரு லெட்டர் எழுதி போடுங்க இந்த விஷயமா. எப்படியா ஸ்டூவர்ட் ஹீரோ ஆயிட்டியா? அப்பா, எனக்கான காலம். என்ன காலம்? இல்ல அது பசங்க விஷயம். ஸ்டூவர்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. அவள் ஃப்ரெண்டை தாண்டி என்ன சொல்கிறீங்க? ஸ்டூவர்ட் ஒரு குழந்தை. பசங்களுக்கு சின்ன வயசுல நிறைய க்ரஷ் எல்லாம் வரும். உங்களுக்கு எத்தனை க்ரஷ்? ஒன்னே அது நீ மட்டும்தான். அடுத்த நாள் காலையில் ஸ்டூவர்ட் நான் ஸ்கூலுக்கு போல, மார்குலோவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை, நீ ஸ்கூலுக்கு போ, நானே பார்த்துக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மானாவே இப்படித்தான். நான் எங்கள் அம்மாவை அவ்வளோக்கா பார்த்ததே இல்லை. அப்போ நீ வாழ்க்கை முழுக்க தனியாக தான் வாழ்ந்துருக்கியா? பயமா இல்லை? இல்லை, நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். எனக்கும் அட்வென்ச்சர் போக ஆசை. ஆனால் என்னை பெயிண்டிங் மட்டும் தான் பண்ண விடுறாங்க. வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சர் தான். டோரை விட்டு வெளியே போனாவே அது ஒரு அட்வென்ச்சர் தான். ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு. அம்மா பேப்பர் வர மேலே விழுது. ஹே பாப்பா, அம்மா கூட வாக்கிங் போகிறோம் சொல்லு. சரி மார்குலோ, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். பாப்பா பறவைக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்குலோ வானத்தில் மைக்ரேஷன் ஆகிற பறவை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஃபால்கன் அங்கே வந்துடுறான். என்ன மறந்துட்டியா? வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுற? ஏதாச்சும் திருநையா இல்லையா? அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அம்மா 2 கேரட் மோதிரம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நீ சொல்கிறேன். ஏன்னா இவங்க திருட தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் யாருமே இது வரைக்கும் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதே இல்லை. அவங்க என்னை ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓ அப்படியா? பாசத்தில் ஐக்கியமாயிடாத, வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் மார்குலோ ஸ்டூவர்ட்டோட ஃபேமிலி கூட நல்லா பழகிறா. இவங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்டூவர்ட் நல்லா சந்தோஷமா இருக்கா. ஏன்னா இவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேஸ்பால் மேட்ச் பார்க்குறாங்க. இப்படியே வாழ்க்கை போகுது. வெதர் நல்லா குளிரான வாட்டி நீங்க தெற்க நோக்கி பறப்பீங்கல்ல? நான் தெற்க நோக்கி பறந்ததே இல்லை. அது ஒரு கனவா தான் இருந்திருக்குது. குளிரான இந்த சிட்டி விட்டு வெளியே போய் பழங்கள் நிறைந்த மரத்தை பார்த்து லட்சக்கணக்கான பறவைகளை மீட் பண்ண எனக்கு ஆசையா தான் இருக்கு. அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்ப போக வேண்டியது தானே? என்னை சில விஷயங்கள் தடுக்குது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன். சின்னதே பெருசுங்கிறதுலாம் வெளியே தானே. அப்ப மனசுல எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுதான். சரி, பாப்கார்ன் சாப்பிட்றியா? ஹே, என் பின்ன சரி பண்ணிட்டேன். எப்படி சரி பண்ண? நீ விழுந்த இடத்த பார்த்தேன், அங்கே கொஞ்சம் பீசஸ் இருந்துச்சு, அதை வச்சு சரி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸாக பழகிறது ஃபால்கனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? இதை பற்றி சொல்கிறேன். உன் குட்டி எலி நண்பனை பற்றி சொல்கிறேன். ஒழுங்கா அந்த மோதிரத்தை மட்டும் எடுத்துருவா, இல்லைன்னா அந்த எலியை நான் சாப்பிட்டுருவேன். அம்மா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு கழுவிட்டு இருக்கிறாங்க. அப்போ குழந்தை எது சத்தம் போடுதுன்னு அதை பார்க்க போயிடுறாங்க. அது வரைக்கும் அப்பா வாஷ் பண்ணுறாரு. திரும்பி வந்து பார்த்தா மோதிரத்தை காணோம். ஒருவேளை வாஷ் பேஷன் சிங்குக்குள்ளே விழுந்துருச்சாட்டுருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பிளம்பரை கூப்பிட போயிடுறாங்க. என்னாச்சு? அம்மாவோட மோதிரம் இதுக்குள்ளே விழுந்துருச்சு, எடுக்க முடியல. பேசாம நான் ஓட்டைக்குள்ளே இறங்கி எடுக்கிறேனே, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி செமையா இருக்கும். ஆனால் உள்ள ரொம்ப இருட்டா இருக்குமே, நாத்தடிக்கும் குளிராகவும் இருக்கும். பட் அது அம்மாவோட மோதிரமாச்சு, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கமான் பா, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. சரி, நீங்களும் கொக்கியில் கயிறு
தூக்கிட்டு ஸ்டுவர்ட் அந்த ஓட்டைக்குள்ள இறக்கி விடுறாங்க. எப்படி போயிட்டு இருக்குது ஸ்டுவர்ட்? உள்ள ஒரே வளவலன்னு இருக்குது. பார்க்க எப்படி இருக்குது? உன் மூக்குக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. அடிப்பகுதிக்கு வந்துட்டியா? இல்ல, போன வாரம் சாப்பிட்டதெல்லாம் இங்க கிடக்குது. உள்ள ஒரே பைப்பா போயிட்டு இருக்குது. அப்பன்னு பார்த்து அம்மா வர வந்துடுறாங்க. கயிறு எதுக்கு தொங்க விட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகாத, உனக்கு பிடிச்ச ஒருத்தர் மோதிரத்தை எடுக்க போயிருக்காரு. ஸ்டுவர்ட், கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கம்மா. நம்ம பையனை உள்ள அனுப்பிருக்கீங்க. பயப்படாத, இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் ஒன்னாவது. கயிறே பிச்சுட்டு வந்துருச்சு. இப்ப நீ பயப்படலாம். ஸ்டுவர்ட் சீக்கிரம், இங்க ரொம்ப வழுக்குது. மார்குலோதா ஃபால்கன் சொன்ன மாதிரியே அந்த மோதிரத்தை திருடி வச்சிருக்கா. இவங்களா ஸ்டுவர்ட் எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கும்போது கடைசியா மார்குலாவே அம்மாவோட நெக்லஸை வச்சு ஸ்டுவர்ட்டை காப்பாத்திடுறா. ஓ ஸ்டுவர்ட், உனக்கு ஒன்னும் அவளையா? நீ ரொம்ப பயன்படுத்திட்ட. எதுக்கு ஸ்டுவர்ட் அதுக்குள்ள அமிச்சிங்க? அவன் தான் போகணும்னு ஆசைப்பட்டான். நம்ம பொண்ணு மார்த்தா சிம்னிக்கு போனாலோ இல்ல ஜார்ஜ் டாய்லெட்டுக்குள்ள போனாலோ விட்டுருவீங்களா? நீ ஸ்டுவர்ட் மேல வச்சுக்கிற அதே அன்பு தான் நானும் வச்சிருக்கேன். ஸ்டுவர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்னா தாங்க முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் சோகமா பார்த்தபடியே மார்குலோ அவளுடைய பின்ன ஸ்டுவர்ட் கிட்ட வச்சுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறா. ஸ்டுவர்ட் காலையில எந்திரிச்சு பார்த்தா மார்குலோ வச்சுட்டு போன பின் அங்க இருக்கு. ஒரு பக்கம் அப்பாவும் அம்மாவும் பிளம்பரை வச்செல்லாம் மோதிரத்தை தர்றாங்க. ஆமா, நீங்க மார்குலோ பாத்தீங்களா? பின்ன விட்டுட்டு சொல்லாமலே போயிட்டா. அவளுக்கு போக வேண்டிய நேரம் வந்திருக்கும், போயிருப்பா. அதுக்குன்னு குட் பை கூட சொல்லாம போயிட்டா. மார்குலோ போனது இவனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. பேசாம இவனை தேட போலான்னு முடிவெடுத்துட்டான். ஃபால்கன் தான் மார்குலோ பிடிச்சிருப்பா. நான் அவளை தேட போறேன். நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ அவளை பெருசு நம்ப. நானும் கூட வரேன் ஸ்டுவர்ட். வேணா, நீங்க இருந்து எனக்காக கவர் பண்ணி நீ சொல்றான். சரி, அட்லீஸ்ட் கூட யாராச்சும் கூட்டிட்டு போன்னு ஜார்ஜ் சொல்றான். ஸ்னோ, அச்சோ திருடங்களா, நீ ஒன்னும் பண்ணாதீங்க, எது வேணா எடுத்துட்டு போங்க. ஹே, நான் தான் வந்திருக்கேன். மார்குலோக்கு ஆபத்து, நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லி இவனை கூட கூட்டிட்டு போறான். ஆமா, நான் எதுக்கு கூட வரணும்? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி. உனக்கு ஒரு நாள் நான் கூட வருவேன். அது மட்டும் இல்லாம நீ வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்க கிட்ட ஜார்ஜ் நீ சாப்பிட்டேன்னு சொல்லிடுவான். ஆடா பாவி, இப்படி ஒரு பிளான போட்டியா? இது தெரியாம உன்னை எல்லாரும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வா, செம்மனு ஒரு அட்வென்ச்சர் போன மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் மெதுவா போ, ஓட முடியல, ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல. அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, ஏதாச்சும் சொல்லு பாப்பா. காலை வணக்கம் ஜார்ஜ். ஸ்டுவர்ட் எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிட்டான். இவ்வளவு சீக்கிரமா அவ சாப்பிடாமே போயிட்டான். ஸ்கூல் டிராமால எலியா நடிக்கிறான், அதுக்கு பிராக்டிஸ் பண்ண போயிட்டான். எங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஒருவேளை மார்குலோ பத்தி நினைச்சு உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பான் போல. சரி, மார்குலோ பத்தி நினைக்காம எது ஒன்று பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுறாங்க. ஸ்டுவர்ட்டோட கார் வர போற வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சொன்னமேட்டு இவன் நடந்துதான் போய் ஆகணும். ஸ்கூல் விட்ட வாட்டி ஜார்ஜ் யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா அம்மா பாத்துறாங்க. ஹாய் ஜார்ஜ், ஸ்டுவர்ட் எங்க? அவள் வீட்டுல டிராமா பிராக்டிஸ் பண்றான், நீ ரைட் அங்கதான் தூங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஓடி போயிடுறான். அப்புறம் வில்லு கால் பண்ணி எங்க அம்மா கேட்டா ஸ்டுவர்ட் உங்க வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம், யாரோ கால் பண்றாங்க. ஹாய் வில், நான் தான் ஸ்டுவர்ட். அம்மா ஸ்டுவர்ட் கிட்ட பேசிட்டுமா? ஸ்டுவர்ட்டா? இப்பயே பேசி ஆகணுமா? அவன் பாத்ரூம்ல இருக்கான், வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, ஓ அம்மா கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, உங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆனா என் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்ன பண்றது? நீ தான் புத்திசாலியாச்சு, ஏதாச்சும் பேசி சமாளி. நான் புத்திசாலியா இருந்தா ஏன்டா இப்படி வந்து மாட்ட போறேன்? ஹலோ, எங்க அம்மாவும் பாத்ரூம்ல இருக்காங்க. ஒரே பாத்ரூம்ல இல்ல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை வச்சிடறாங்க. எப்படியா சமாளிச்சிட்டேன். சரி, என்னத்தான் ஆகுது, ஏன் இப்படி பண்றீங்க? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வச்சிடறான். லிட்டில் ஹாய் லிட்டில் லோ, லிட்டில் ஹே லிட்டில் ஹோ. அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. சரி, ஸ்டுவர்ட்டுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுக்காம விட்டுறாங்க. மணிக்கணக்காக நடந்துட்டு இருக்கிறோம், இதுக்கு மேல முடியாது. அது மட்டும் இல்லாம நான் பிசு வர அடிச்சு ஆகணும். இங்க எங்கேயாச்சும் ஓரமா போக வேண்டியது தானே? நான் ஒரு வீட்டுக்கு போன கண்ட இடத்துல போய் அசிங்க பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த பறவையை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிட்டியை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு தேவை. அப்பற்பட்டவனுக்கு நம்ம எங்க போறது? அப்பன்னு பார்த்து மாண்டியா ஒரு ஹோட்டல்ல இருந்து தூக்கி வீசுறாங்க. டே, என்னையவே தூக்கி வீசிட்டீங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க கடையவே இழுத்து மூடிடுவேன். டே மாண்டி. ஹே ஸ்னோபெல், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல அவனை சாப்பிட்டுட்டுமா? ஸ்டுவர்ட், நீ சாப்பிடக்கூடாது ப்ளீஸ். முடியாது, நாங்க ஃபால்கன் ஒரு பறவை தேடி வந்திருக்கோம். ஃபால்கனா? அவ ரொம்ப ஆபத்தானவனாச்சு. அவ உங்களை கழுத்தை பிடிச்சி உயரமா தூக்கிட்டு போய் பொத்துன்னு போட்டுருவான் கீழே. நீங்க அப்புறம் சட்னி ஆயிடுவீங்க. ஸ்ட்ரா போட்டு அவன் உறிஞ்சி குடிச்சிடுவான். அச்சோ, நல்ல விஷயம். இனிமேட்டு எனக்கு பாத்ரூம் தேவையில்லை. இதுக்கிட்ட நானே போயிட்டேன். பரவாயில்ல, நம்ம அவனை தேடி போலாம். அப்புறம் உங்க இஷ்டம். அந்த ஃபால்கன் பார்க்க தாண்டி பிஸ்கின் பில்டிங்கோட உச்சியில இருக்கான். இதுதான் ஃபால்கன் வாழ்ற பிஸ்கின் பில்டிங். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா உயரமா இருக்குது. ஸ்னோபெல், இதுதான் அந்த பில்டிங். ஸ்னோபெல், சால்மன், கேட்ஃபிஷ், டியூனா. இந்த சமயத்துல கூட சாப்பிட பத்தி யோசிக்கிற? எனக்கு இப்ப படபடப்பா இருக்குது. படபடப்பா இருந்தா சாப்பிடுவேன். உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னதான் கேட்பாங்க. ஆல்ரெடி எனக்கு பதிலாக ஹாம்ஸ்டர் வளர்த்தலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பயப்படாத, எல்லாத்தையும் ஜார்ஜ் கவர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கால் பண்ணி இவங்க எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் நைட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றாங்க. அடுத்த 5 நிமிடம் பேச $0.35 செலுத்துவோம். ஸ்னோபெல், காசு இருக்குதா? என்னை பார்த்தா காசு வச்சுக்கிற மாதிரியே தெரியுது. ஹலோ ஸ்டுவர்ட். என்னது ஸ்டுவர்ட்டா? இருங்க யோசிச்சுக்கிறேன். ஆமா ஸ்டுவர்ட். விடில் தாக்குறா, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுமா? அப்பன்னு பார்த்து யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா வில்லு அங்க வந்துடுறான். அச்சோ. ஹே வில், நீ கேட்ட கால்குலேட்டரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கால்குலேட்டரா? ஸ்டுவர்ட் எங்க? ஸ்டுவர்ட்டா? ஏ, அம்மாக்கு உங்க டிராமா பத்தி தெரியும். அம்மா உங்களுக்கு இது சர்ப்ரைஸா வச்சிருந்தோம், அதனால தான் இவன் பேபான்னு முழிக்கிறான். ஸ்டுவர்ட், உன் வீட்டுல இருக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ஓ அப்படியா? நானும் இங்க கால்குலேட்டர் வாங்கத்தான் வந்தேன். அப்பதான் கணக்கு போட முடியும் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றேன்ட்டு. இதுக்கு மேல சுத்தமா முடியாது. நான் எங்க அம்மா கிட்ட பொய்யே சொன்னது கிடையாது. அதனால தான் அவங்க உன்னை ரொம்ப நம்புறாங்க. நாம மாட்ட போறோம். நல்லா நாம்பலாம். பில்டிங்கை பார்த்தாலே பயமா இருக்குது. ரொம்ப ஹைட்டா இருக்குது. எப்படி போக போற?
பேசாம அந்த பலூன்ல போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் பலூன் கட்டி ஸ்டூவர்ட் அப்படியே பறந்து போறான் பில்டிங்கோட உச்சிக்கு. ஓகே எப்படி இங்க வந்தாச்சு, உள்ள போய் ஃபால்கன் அவளை விட்டுரு, உன்னை காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட வேண்டியதான். ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். மார்குலோ எங்க? அவளுக்கு ஒன்றும் ஆகலையே, நீ அதை அவகிட்டே கேட்டுக்கோ. ஸோ இப்போதான் ஸ்டூவர்ட்டுக்கு புரியுது மார்குலோ மோதிரத்துக்காகத்தான் நடிச்சிருக்காரா அப்படின்னு. சாரி ஸ்டூவர்ட், உன்னை நான் காயப்படுத்த இதை செய்யல. அவ சொன்னது எல்லாமே பொய் தான். அவன் நான் உன் ஃப்ரெண்டா? அது உண்மைதான், நான் உன் ஃப்ரெண்டு தான். அப்போ என் கூட வா. அவ இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டா. ஸ்டூவர்ட் அம்பு விட்டா கூட இவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதான் உன் பெஸ்ட் ஷாட்டா, ஏஷோவை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட்டை உயரத்துல இருந்து தூக்கி வீசிடுறான். இதை பார்த்து காப்பாற்ற வந்த மார்குலோவையும் பிடிச்சிட்டு போயிடறான். நல்லவேளை ஸ்டூவர்ட் ஒரு குப்பை வண்டியில விழுந்து தப்பிச்சிட்டான். இந்த கேனுக்குள்ளேயே கொஞ்ச நாள் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்கன் கேனுக்குள்ள அடைச்சிடறான் மார்குலோவை. என்ன ஸ்டூவர்ட் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆளையே காணோம். அவனுக்கு ஏதாச்சும் ஒன்னா லிட்டில் குடும்பம் என்னை சும்மா விட மாட்டாங்க, நானே போய் பார்க்க வேண்டியதான். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா லிஃப்ட் கொடுத்து உதவுறதுக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களால தான் நாட்டில் மழை பெய்யுது. ஸ்டூவர்ட் எங்க போயிட்ட? எனக்கு பலம் வாய்ந்த வயிறு இருக்குது, ஆனா பலவீனமான மனசு எங்க இருந்தாலும் வந்துரு. ஸ்னோபெல் அது நீத்தானா? நான் தான் மார்குலோ பெயிண்ட் கேனுக்குள்ள இருக்கிறேன். ஸ்டூவர்ட்டோ அங்கே தாக்குறானா? இல்ல அவன் செத்து போயிட்டான். அச்சோ, அவனை பாதுகாக்க வேண்டியதே நான் தானே. அவனுக்கு பதிலாக நான் செத்து இருந்தா கூட பரவாயில்லையே. அப்படியா? இல்ல சும்மா சொன்ன, இருந்தாலும் எனக்கு வருத்தமா இருக்குது. ஸ்டூவர்ட் குப்பையோட குப்பையா இப்போ ஒரு பெரிய போட்டில் போயிட்டு இருக்கிறான். சிட்டி விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறான். குப்பை எடுத்துட்டு போற போட்டில் நான் மாட்டிட்டேனா, யாராச்சும் நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஒரு பக்கம் அம்மா வேற வில்லு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வில்லோட அம்மா கிட்ட ஸ்டூவர்ட்டை பத்தி கேட்கறாங்க. ஸோ இப்போ நல்லா மாட்டிட்டானுங்க இவனுங்க. நான் இப்போ வீட்டுக்கு போகணும், எனக்கான காலை வரும்னு சொன்னாங்களே, அந்த காலை வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல மார்குலோவோட பின் எடுத்து தூக்கி வீசுறான். நோ பின்ன தெரியாம விசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் எடுக்கும் போதா பாக்குறான் இவனுடைய உடஞ்ச பிளேன் அங்கதான் இருக்குது. என் பிளேனு எனக்கான காலம் வந்துருச்சு. ஜார்ஜ் உண்மை சொல்லு, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லாமா? ஆனா நான் என் தம்பி கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன்ட்டு தம்பி கிட்ட சத்தியம் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ஸ்டூவர்ட் இப்ப ஆபத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான் அவன்? பிஸ்கின் பில்டிங்கில் இருக்கிறான். அப்பா இதனால எனக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. இல்லை மகனே, பெரிய ஆபத்து உனக்கு காத்திருக்குது. ஒரு பக்கம் ஸ்டூவர்ட் அந்த உடஞ்சி போன பிளேனை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடஞ்சி போன சீப்பு பென்சில் எல்லாத்தையும் வச்சு செம்மையாக ரெடி பண்ணுறான். குப்பையில் உள்ள சதன பொருட்கள் வச்சு இப்போ பிளேனை ரெடி பண்ணிட்டான். பிளேன் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிட்டி நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறான். அம்மா அப்பா ரொம்ப சாரி. ஸ்டூவர்ட்டுக்கு என்னாச்சோ, அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறானோ. அச்சோ இல்லை, அவன் எந்த ஆபத்து இல்லாமல் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவான். ஏன்னா நம்ம குடும்பம் எப்பயும் நல்லா தானே பேசிக்கிறோம். ஸ்டூவர்ட் கண்டிப்பாக அவங்க குட்டி காரில் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போதான் பார்க்குறாங்க காரே பிரேக் டவுன் ஆகி கிடக்குது. கார் டயரெல்லாம் யாரோ ஆட்டையை போட்டு போயிருக்கிறாங்க. அப்படியே ஃபால்கன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன் கழுத்து நெரிச்சு சாவடிக்காம விட மாட்டேன். அங்கே பாரு ஃபால்கன் வந்துட்டான். அச்சோ நீ விட்டுருங்க, அந்த பறவை வேணா சாவடிச்சிருங்க. கேனை விட்டு வெளியே வந்துட்டியா? எனக்காக சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்திருக்க போல. கேன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோபல் கேனை தள்ளி விட்டுறான். ஸ்னோபல் கேனை விட்டு வெளியே வா. வர முடியல, மாட்டிக்கிட்டேன். ஃபால்கன் ஸ்னோபல்ல கொல்லான்னு வரும்போது மார்குலோ வந்து காப்பாத்துறான். அவனை ஒன்றும் செய்யாத, அப்புறம் இந்த மோதிரம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுறான். டேய் உன்னை கொல்ல திரும்ப வருவேன்டா, போயிட்டு பொறுமையா வாங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்போ சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபால்கன் மார்குலோவை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுறான். நல்லவளையா ஸ்டூவர்ட் வந்து காப்பாத்திடுறான். டக்குன்னு அங்கே வந்து ஸ்டூவர்ட் ஒன்றும் ஆகலையே உனக்கு, இது வரைக்கும் ஒன்றும் ஆகல. பிளேன் எங்கே கிடச்சிச்சு? குப்பையில். ஒவ்வொரு அடியா அடி எடுத்து தப்பிச்சிட வேண்டியதான். அச்சோ நல்லவளையா ஒன்று அவளை தப்பிச்சிட்டான். ஸ்டூவர்ட் அது நீ தானா? என்னை காப்பாத்து. அச்சோ மறுபடியுமா? டிரைவர் இந்த பில்டிங் தான், வண்டி திருப்புங்க. உருட்டி விட்டு வளர்றாங்களே. ஸ்டூவர்ட் அங்க பாருங்க. ஸ்டூவர்ட் ஒரு கழுகு துரத்துது. அது என்ன விடவே பெருசா இருக்குது. நாம அவனை காப்பாத்தி அவனு சீக்கிரம் வாங்க போலாம். லிட்டில் குடும்பம் என்னை விட்டுட்டு போகாதீங்க, இருங்க நானும் வந்துடுறேன். லிட்டில் ஹோ. ஸ்டூவர்ட் ஃபால்கன் சேசிங் அங்க பயங்கரமா போயிட்டு இருக்குது. இவங்களும் வண்டி எங்கெங்கயோ விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்கார்ன் வண்டிகள் எல்லாம் பூந்து போறாங்க. ஃபால்கன் பாப்கார்ன் கடையவே உடச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸ்டூவர்ட் நீ கத்தனால அவனுக்கு கேட்காது. கடைசியா ஸ்டூவர்ட் பிளேனை ஃபால்கன் பிடிச்சிடுறான். ஸ்டூவர்டோட பிளேனை உடச்சி தூக்கி வீசிடுறான் உயரத்துல இருந்து. இது வேற ஸ்டக் ஆயிடுச்சு, இழுக்க முடியல. மார்குலோ நீ தப்பிச்சு போயிடு, வேணா செத்தா ஒன்னா செத்தரலாம். ஸ்டூவர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுவுறதுக்குள்ள இழுத்துறான். பிளேன் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபால்கனை ஜெயிக்கிறது முடியாத விஷயம், ரொம்ப ஆபத்து தான். நான் அவனை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தனியாக விட்டுட்டு போயிடுறான். இப்போ ஃபால்கனும் ஸ்டூவர்ட்டும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டாக செம ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க மோதிக்க போறாங்க. ஸ்டூவர்ட் தள்ளி போன அப்பா கத்துறாரு. இப்போதான் ஸ்டூவர்ட் செம பிளான் பண்றான். அந்த மோதிரத்தை வச்சு கிளார் அடிக்க வைக்கிறான் ஃபால்கனுக்கு. ஸோ அவன் கண்ணு கூசி ஸ்ட்ரைட்டாக பிளேன்ல மோதிடுறான். ஸ்டூவர்ட் எகிரி ஒரு கவர் வச்சு தப்பிச்சிடுறான். பட் அந்த கவர் பிளேன் பாகம்படி கிழிஞ்சிருச்சு. நிலவில் மார்குலோ வந்து காப்பாத்திடுறான். இந்த ஊருக்குள்ள சாப்பாடு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அப்பன்னு பார்த்து ஃபால்கன் விழுந்து இவனுக்கு இரையாயிடுறான். லாஸ்ட்டாக மார்குலோ எடுத்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்றா. இவங்களும் பரவாயில்ல நீ திரும்பி வந்ததே சந்தோஷம்னு சொல்கிறாங்க. ஹே ஸ்னோபல் எங்கே போனேன்? இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அதை நீ பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். அடா பாவிகளா, கடைசி வரைக்கும் நீ ஒருத்தனும் கண்டுக்கவே இல்லை. போங்க, நான் வீட்டுக்கே வரல, நான் இங்கே இருக்க போகிறேன். ஸ்னோவா போலாம், வீட்டுக்கு போய் டியூனா மீன் சாப்பிட்லாம். டியூனாவா? இதோ வந்துட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக இவங்களாம் ஒன்றா சேர்ந்து மார்குலோவை சவுத் சைடு மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸ்னோபல் ஒன்னே தான். லிட்டில் ஹாய் லிட்டில் லோ, லிட்டில் ஹே லிட்டில் ஹோ. ஸ்ப்ரிங்குக்கு அவள் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். பாய் பாய் பர்டி. ஹே நம்ம பொண்ணு மார்த்த முதல் வார்த்தையை பேசிட்டா. இது என்ன அதிசயம்? மரத்துலேருந்து கீழே விழுந்தா கூட காலில் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும், அப்போ தான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். அவ்வளோதான், இதோட படம் முடிஞ்சிச்சு. சைனிங் ஆஃப் ஸ்னோபல்.